ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் சாணக்கிட்ட பேசினதை நினச்சி வருத்தப்படுறாரு. அதே நேரத்தில் நந்தினி பேசின விஷயத்தையும் நினச்சி பார்க்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நந்தினி அவங்க அண்ணி அழுது காட்சியை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மரண தண்டனை அழிக்க போகிறாங்க தனநந்தனுக்கு அப்படின்னு சொன்ன விஷயத்த நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நாளை காலம் புற தனநந்தனுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்களே, இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு நந்தினி ரொம்ப பதட்டமாக அங்கே நடந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சந்திரன் வராரு. சாணக்கியர் சொன்ன விஷயத்த நினச்சி பார்த்துக்கிட்டே தூங்குறாரு. தனநந்தனுக்கு மருந்தனு வராம இருக்கிறதுக்கு சந்திராவை நான் இப்ப கொன்னு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கத்தியை எடுத்து என்னோட தந்தையை நீ கொன்னதுக்காக, சகோதரனை கொன்னதுக்காக, இது மட்டும் இல்லாம இப்ப ராஜ்யத்தையும் உன்னோட அடிமையை ஆக்குனதுக்காக அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே கத்தி எடுத்து குத்துறாங்க. நீங்க கட்டாய திருமணம் பண்ணதுக்காக, என்கிட்ட இருந்து அனைத்தையும் பறிச்சதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் குத்தி கடைசி சந்திரனும் இறக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது நந்தினிக்கு அது எல்லாமே கற்பனை, பண்ணது எல்லாமே கற்பனையா, இந்த கற்பனையை நம்ம உண்மையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை குத்த பாக்குறாங்க. அந்த நேரத்துல சந்திரன் நந்தினிய தடுத்து நிறுத்திட்டு, என்ன நினைச்ச, என்னைய கொல்ல முடியுமா? உன்னோட தந்தையும் சேனைப்படையும் என்னைய கொல்ல முடியல, ஆனா நீ ஒருத்தி என்னை கொன்றுவியா அப்படிங்கிறாரு. அவ்வளவு சீக்கிரமா என்னை கொல்ற முடியுமா? எதையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நினைவு இருக்குதுல, உன்னோட சகோதரர்ல கொன்னேன், தந்தையை கொன்னேன், அதே மாதிரி நந்தினியும் இப்ப கொல்லணுமா அப்படிங்கிறாரு. சரித்திரங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கணும், ஆனா நீ படிச்சு தெரிஞ்சுக்க விரும்பல, உனக்கு எல்லாமே நான் அனுபவபூர்வமா தான் கத்துக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நந்தினியை கட்டில கட்டி போட்டுறாரு. அதுல சந்திரன் நந்தினியை பார்த்து, வாழ்க்கை முழுக்க நீ முயற்சி பண்ணேனாலும் அப்போதும் உன்னால முடியாது, நீ பண்ற தவறுனால உன்னைய இதே மாதிரிதான் வாழ்க்கை முழுக்க கட்டி போட்டு வச்சிருக்கணும்னு தோணுது எனக்கு அப்படிங்கிறாரு. நீ உற்று அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. நேத்து நீ படிக்கிற புத்தகங்கள் எல்லாம் பார்த்தப்ப நீ அவ்வளவு கெட்டவ இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உன் மேல ஒரு கருணை எனக்கு தோணுச்சு, ஆனா நீ இப்ப நீ கொல்லல, உன் மேல ஏற்பட்ட கருணையை தான் கொண்டிருக்க அப்படின்னு சொல்றாரு. நீ உன் தந்தை போலதான் இருக்க, ஒரு வேறுபாடு கூட இல்ல. அவன் என் முதுகுல குத்தணும்னு நினைச்சான், அதே மாதிரிதான் நீயும் குத்தணும்னு நினைக்கிற. அவனுக்கு போலவே சூழ்ச்சி செய்யணும்னு பாக்குற. நீயும் படுத்து சிந்தனை பண்ணு, உன்னோட தப்ப மாத்திக்கோங்கிறாரு. அதே நேரத்துல அங்க இருக்கிற பணிப்பெண்கள் குரல் கேக்குது. வெடிஞ்சிருச்சு, எல்லாரும் குளிக்க போலாம், அரசியார் எப்ப வேணாலும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 2 பேரும் குளிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில குளியல் அறையை காமிக்கிறாங்க. கூப்பிட்டு போய் நீர்ல போடுறாரு. போட்டுட்டு அங்க இருக்கிற பணிப்பெண்கள் எல்லாத்தையுமே போக சொல்றாரு. அந்த பணிப்பெண்களும் அங்க இருந்து போன உடனே நந்தினியை குளிக்க ஊதிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நந்தினி சந்திரனோட கையை அடிச்சு வச்சிடறாங்க. என்கிட்ட ஆயுதம் இல்லைன்னா உன்னைய நான் எதுவும் செய்ய முடியாது, நீ நினைச்சுக்காத சந்திரகுப்தா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சந்திரனும் ரத்தத்தால நெத்தியில குங்குமம் விட்டுட்டு, இப்பதான் நம்மளுக்கு உண்மையான திருமண வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு நந்தினி பார்த்து சொல்றாரு. காட்சியில நந்தினிய ஒரு சேர்ல கட்டி போட்டுட்டு, பயப்பட வேண்டியது இல்ல நந்தினி, நான் உன்னை தீண்ட மாட்டேன், ஏன்னா நீ ஈர்க்கிற அளவுக்கு நீ எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தினியும் முறைக்கிறாங்க. இங்கேயே இரு, உன்னோட சகோதரனோட மரண செய்தி வரும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நந்தினி, வேண்டாம், அவரை மன்னிச்சிரு, அவரோட மரண தண்டனையை ரத்து செஞ்சிரு அப்படின்னு கத்துறாங்க. அடுத்த காட்சியில தனநந்தனுக்கு மரண தண்டனை கொடுக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற ஒருத்தர், நீங்க உத்தரவு கொடுங்க, உத்தரவு கொடுத்தீங்கன்னா மகத நாட்டுக்கு துரோகம் பண்ண கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சந்திரனும் சாணக்கியரை பாக்குறாரு. சந்திரன் யோசிக்கிறாரு. சாணக்கியரோ, ஏன் யோசிக்கிறீங்க, உத்தரவு கொடுங்க, தாமதிக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. உடனே மரண தண்டனைக்கான உத்தரவை கொடுக்கிறாரு. அந்த நேரத்துல சாணக்கியரையும் பார்த்துட்டு இருக்காரு. தனநந்தனை தாக்குற நேரத்துல நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு சந்திரன். நிறுத்துங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் சந்திரனை பாக்குறாங்க. நான் ஒரு பேரரசரா இருக்கலாம், அனைத்து முடிவுகளும் நான் எடுக்கிறதா இருக்கலாம், ஆனா என்னோட முக்கியமானவர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு கொடுத்த கல்வியால தான் நான் இந்த நிலையில இருக்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப என்னோட சரியான முடிவு எடுக்கிறவரு நகரத்தின் முதலமைச்சர் ஆச்சாரிய சாணக்கியர்னு சொல்லிட்டு சாணக்கியர் பக்கத்துல போய் இந்த விஷயத்துல நீங்க தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் காலில் விழுகிறாரு. அந்த நேரத்துல தனநந்தன் முறைச்சிட்டு இருக்காரு. மன்னிச்சிருங்க ஆச்சாரியரே, நீங்க கத்து கொடுத்த பாடம் எனக்கு நினைவு இருக்குது. தனி மனிதனோட உணர்வுகளை மீறி தான் அரசன் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. கோபத்தால நான் முடிவு எடுத்துட்டேன். குருவோட ஸ்தானம் தான் எப்பயும் முக்கியமானது. நான் ஒரு அரசனா இருந்தாலும் நீங்க என்னோட குரு. இந்த குரு மனது எப்பயும் கருணை இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தயவு செய்து என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சந்திரன் கேட்கிறாரு. இது கேட்ட சாணக்கியரும் மன்னிச்சு சந்திரனை தூக்கி விடுறாரு. நான் அப்படி முடிவு எடுத்ததுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் தான், நீங்க இன்னும் முழுவதுமா பழித்திக்கவில்லை, அதனாலதான் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சேன், ஆனா நேத்து தான் உங்க கண்ணுல தன்னோட சிஷியனால ஏற்பட்ட நிராசையை கண்டேன். மகத்தோட சார்பா தனநந்தனுக்கான தண்டனையை நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. சந்திரன் சாணக்கியர்கிட்ட பேசிட்டு இருக்கிற போது இடையில தனநந்தன் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. சாணக்கியர் தனநந்தனை சிறைச்சாலைக்கு கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாரு. தனநந்தனை அங்க இருந்து காவலர்கள் இழுத்துட்டு போகும்போது சந்திரனை பார்த்து, நீ ஒரு கோலை, உனக்கான நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு தனநந்தன் அங்க இருந்து போறாரு. அடுத்த காட்சியில சேர்ல கட்டி வச்சிருக்கிறது அவங்க பாக்குறாங்க. அதே நேரத்துல என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க, பண்ணிட்டேன்னா என்ன சொல்லுவேன், என்ன காரணத்தை சொல்லுவேன், அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற போது தனநந்தனோட மனைவி வேகமா சந்தோஷமா ஓடிடுறாங்க. அவங்க அண்ணி வந்த உடனே உங்களோட திருமங்கலத்தை என்னால் காப்பாற்ற முடியல, என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. அங்க வந்து அவங்க அண்ணி நந்தினியை கட்டி போட்டிருந்த கயிறு எல்லாம் அவுத்து விட்டுட்டு, அரசர் உங்க அண்ணனோட மரண தண்டனையை ரத்து செஞ்சுட்டாரு, ரொம்ப நன்றி நந்தினி, ஒரு அரசியோட வேண்டுகோள் அரசர் நிறைவேற்றிட்டாரு, மரண தண்டனையை ரத்து செஞ்சுட்டாரு, என்னோட கணவனோட உயிரை காப்பாத்தின அரசியை நீ சொல்லிட்டு காலை பிடிக்கிறாங்க. இதை பார்த்த நந்தினி, எதுக்கு என் காலை பிடிச்சிருக்கீங்க, எந்திரிங்க அண்ணி, நீங்க என்னை திட்டலாம் அடிக்கலாம், நீங்க எனக்கு தாய்க்கு சமமா இருக்கிறவங்க, மேலே என் காலை பிடிக்காதீங்க, என்னால இதை சகிச்சுட்டு இருக்க முடியல, ஒரு காரணத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல, அவர் எதுக்கு மரண தண்டனையை ரத்து செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்கறாங்க. ஒருவேளை அவரோட மனதுல நீ இடம் பிடிச்சிட்டியோ அப்படிங்கிறாங்க அவங்க அண்ணி. நந்தினி யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க அண்ணியும் அதுக்காகத்தான் மரண தண்டனையை ரத்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. உடனே அவங்க அண்ணியும் யோசிக்கிறாங்க. காரணம் எதுவா இருந்தாலும் சரி, அண்ணன் உயிரோட இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.